இன்றைக்கான மினி விலாகில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான எல்லா காயும் சேர்த்து வெஜிடபிள் பிரியாணி செய்ய போகிறோம். அட்டகாசமாக இருக்கும் டேஸ்ட்டு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு ப்ரெஷர் குக்கர் வச்சு அதில் ஒரு 4லேருந்து 5 டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் ஊற்றிட்டு ஒரு 2 பட்டை, 2 ஏலக்காய், 2 கிராம்பு சேர்த்துட்டு கூடவே வந்துட்டு ஒரு 7 வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். ஒரு 8 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். இப்போ இது ரெண்டுமே நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். இது வதங்கி வர்றதுக்குள்ளே ஒரு பாத்திரம் வச்சு அதில் கொஞ்சம் தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு மீல் மேக்கரை கொஞ்சம் சேர்த்துக்கலாம். இப்போ வந்துட்டு வெங்காயமும் பச்சை மிளகாவும் கொஞ்சம் கலரி விட்டுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும். அதுக்குள்ளேயே நம்ம அரிசி வந்து ஊற வச்சிடலாம். நான் இன்றைக்கி 4 கிளாஸ் பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இதை வந்துட்டு ஒரு 2 வாட்டி நல்லா கழுவிட்டு தண்ணியில் ஒரு 1/2 அன் ஹவருக்கு ஊற வச்சிடலாம். இப்போ வெங்காயமும் பச்சை மிளகாவும் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் தக்காளி சேர்த்துக்கலாம். நான் ஒரு 6 தக்காளி நீட்டு வாக்கில் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். கூடவே ஒரு 2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவு ஃபுல்லாக வந்து கொத்தமல்லியும் ஒரு கைப்பிடி அளவு புதினாவும் சேர்த்துட்டு இப்போ தக்காளி, வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, கொத்தமல்லி எல்லாமே நல்லா வதங்கி வரட்டும். ஸோ நல்லா வதங்கி வந்து தக்காளிலாம் நல்லா கூழான பிறகு காய்கறி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி ஒரு 3 கேரட் எடுத்திருக்கேன், கொஞ்சமாக பீன்ஸ் எடுத்துகிட்டு கூடவே வந்துட்டு ஒரு 100 கிராம் பட்டாணி சேர்த்துருக்கேன். அதுக்கு அடுத்தது இதெல்லாம் சேர்த்துட்ட பிறகு உருளைக்கிழங்கு நீங்கள் தேவைன்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். மீல் மேக்கர் வந்துட்டு நல்லா தண்ணியை புழிஞ்சிட்டு அதையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு 2 நிமிஷத்துக்கு வதங்கின பிறகு ஒரு 2 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள் வந்துட்டு 1/2 டீஸ்பூன், உப்பு வந்துட்டு கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ ஒரு கைப்பிடி அளவு கல் உப்பு சேர்த்துருக்கேன். ஸோ இப்போ இதுக்கெல்லாம் வந்துட்டு நல்லா வதக்கி விட்டுறலாம் அந்த மசாலாவெல்லாம். இப்போ வந்து தண்ணி சேர்க்கணும். ஸோ தண்ணி வந்துட்டு 4 கிளாஸ் அரிசிக்கு 6 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். அதாவது 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் தண்ணி கணக்கில் சேர்க்கணும். ஸோ இப்போ தண்ணியை சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து அந்த காய்கறிகள் வந்து நல்லா கொதி வரட்டும். அந்த கொதி வந்த உடனே நம்ம அரிசியை வந்து நல்லா வடிகட்டிட்டு அந்த தண்ணியெல்லாம் வடிகட்டிட்டு சேர்த்துக்கலாம். அரிசி சேர்த்துட்ட பிறகு நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. கம்மியாக இருந்துச்சுன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ ப்ரெஷர் குக்கரை மூடிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 விசில் விட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடுச்சு. நல்ல கமன் வாசனையோட கத்திரிக்காய் பச்சடி, தயிர் பச்சடியோடு சூப்பராக வச்சு சாப்பிடும்போது அட்டகாசமாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு கமெண்ட்டில் சொல்லுங்கள். எல்லா காயுமே சூப்பராக வெந்து வந்துடும்.